உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு. வேலையில் ஏதாவது பிரச்சனையா, மேலதிகாரி ஏதாவது குறைச்சல் கொடுக்குறானா, எதுவா இருந்தாலும் பயப்படாம என்கிட்ட சொல்லுமா. ஒரு ஃபோன் கால்ல மேட்டரை எல்லாம் முடிச்சிடுறேன். ஸ்டேஷன்ல எல்லா ஃபைலையும் பார்த்தேன். அதுல மெயின் அக்யூஸ்ட் லிஸ்ட்ல உங்க பேர் தான் முதல்ல இருக்கு. நீங்க பெரிய பிசினஸ் மேன் எனக்கு தெரியும். ஆனா என்னென்ன பிசினஸ் பண்றீங்கன்னு இப்பதான் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அங்கிள், நான் இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரியா வரல. உங்க சொந்தக்கார பொண்ணா நீங்க பார்த்து வளர்ந்த ரஞ்சினியா தான் வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு போலீஸ்காரியா உங்க வீட்டுக்கு வர வச்சிடாதீங்க. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, மறைமுகமா மிரட்டுறியா? உங்ககிட்ட நான் பொய் பேச மாட்டேம்மா, நெசத்தையே சொல்லிடுறேன். உங்க ஸ்டேஷன்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு படி கம்மியா தான் இருக்கும். 35 வருஷமா தொழில் பண்றேன். ஊட்டியில பாதி நம்மளுதுதான். காத்து இருக்குல்ல, காத்து, அதால நுழைய முடியாத இடத்துல கூட நம்ம நெட்வொர்க் நுழையும். என்னால இதை நினைச்சு பெருமைப்பட முடியாது அங்கிள். சட்ட விரோதமா நீங்க செய்யற அத்தனை வேலைகளையும் உடனடியா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். நிறுத்துறதா? நீ வேற விளையாட்டு பிள்ளையா இருக்க. ரஞ்சனி கண்ணு, இத பாரு. நீ போலீஸ்காரியா பேசிட்டு இருக்க, நான் பொறுக்கியா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளு. என்ன வேணும்னு நீ சொல்ல வேண்டாம். உன்னை கேட்கறது மரியாதை இல்ல, நானே தான் செய்யணும். ஆனா எப்படி வேணும்னு சொல்லு. மாசா மாசமா, இல்ல வாரா வாரமா, இல்ல டெய்லி கொடுத்து அனுப்பட்டுமா? எப்படி வேணும்? எப்படியா இருந்தாலும் எனக்கு ஓகே. என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் தப்பே இல்ல கண்ணு. கோயிலுக்கு போனா சாமி உண்டியல்ல பணம் போடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. பெர்மனன்ட் டெபாசிட். காசுக்கு கடமையை விக்கிற காக்கி சட்டக்காரி நான் இல்ல அங்கிள். நான் பாக்குற வேலை எனக்கு என்னோட அப்பா அம்மாவை விட பெருசு. ஏன் அந்த கடவுளை விட பெருசுன்னு இத மதிக்கிறவனா? என்கிட்ட பேரம் பேசணும்னு நினைக்காதீங்க. மரியாதையா உங்க எல்லா இல்லீகல் பிசினஸையும் மூட்டை கட்டிட்டு ஒழுங்கா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தொழில் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதை விட்டுட்டு எனக்கு லஞ்சம் கொடுத்து சரி கட்ட நினைச்சீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டியது வரும். ஓஹோ, அப்படி சொல்றியா? சரி, அப்படின்னா என் ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்ற. உங்க அப்பா என்ன செய்யறான்னு உனக்கு தெரியுமா? சர்வோதயா ராட்டினத்துல நூத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? ஊட்டி முழுக்க எஸ்டேட்டு, ஊர்பட்ட ஃபேக்டரிங்க, 7-8 பஸ் ரூட் பெர்மிட்டு, 3 காலேஜ், 4 ஸ்கூலு, 5-6 ஹோட்டல்ஸ், வீட்டுல நோட்டடிக்கிற மெஷினா வச்சிருக்காரு. ஏய் போமா, போய் உங்க அப்பனை நிறுத்த சொல்லு. வீட்டுக்குள்ளேயே குப்பையை வச்சுக்கிட்டு ஊரை சுத்தம் பண்ண வந்தியா? இந்த இண்டஸ்ட்ரியில இல்லீகல் பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஓ அப்பா தாண்டி. முதல்ல அவரை உன்னால மாத்த முடியுமான்னு பாரு. அது முடிஞ்சதுன்னா அப்புறம் என்கிட்ட வா. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். அப்ப வந்து பேசு. அது வரைக்கும் இந்த பக்கம் கால் எடுத்து வைக்காத. ஓடி.
இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் என் கேபின் சொல்லுங்க. ஏன் சார் உண்மையை மறைச்சிங்க? அது வந்து மேடம், ஊட்டில யார் நம்பர் 1 அக்யூஸ்ட்? சாமியப்பனா? சொல்லுங்க. சாமியப்பன் தானா? வேற யாரும் இல்ல? மறைக்காம சொல்லுங்க சார். எதுக்காக பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? என்ன தயக்கம் உங்களுக்கு? எனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம்னு கேடு கெட்ட ஜென்மமா இருந்திருந்தா இந்த காக்கி சட்ட வேலைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அப்பா, அம்மா, மாமா, மச்சா, சகல, குழந்தைன்னு ஆளை பார்த்து வேலை பார்க்கிற கேவலமான பொழப்பு நமக்கு இல்ல சார். பார்க்கிற வேலைக்கும் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கும் மரியாதை கொடுக்க தெரியலன்னா போலீஸ் வேலை நமக்கு எதுக்கு? போய் பிச்சை எடுக்கலாம். மூஞ்சிக்கு நேரா கைய நீட்டி கேள்வி கேட்கிறான் அந்த சாமியப்பன். போய் முதல்ல உன் அப்பனை விசாரி, அதுக்கப்புறமா என்ன வந்து பாருன்னு கேவலமா என்கிட்ட பேசுறான். எதுக்கு சார்? எதுக்கு என்கிட்ட உண்மையை மறைச்சுங்க? சொல்லுங்க, எதுக்கு? சாரி மேடம், உங்க அப்பாவோட ஃபைல எப்படி உங்ககிட்ட காட்டுறதுன்னு சொல்லி ஒரு தயக்கத்துல தான் அதை தராம விட்டுட்டேன் மேடம். அவரை பத்தி சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு தான். நான்சென்ஸ். ஸ்டேஷனுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டா அப்பா என்ன யார் என்ன? இங்க நான் ஏஎஸ்பி ஆபீசர், புரியுதா? அவரை ஒரு அக்யூஸ்ட்னு நம்ம ஃபைல் சொல்லுதுனா மத்தவங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவரை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? அவரோட ஃபைலை எடுத்துட்டு வாங்க, போங்க. ஓகே மேம். வீட்டுக்குள்ளேயே குப்பையை வச்சுக்கிட்டு ஊரை சுத்தம் பண்ண வந்தியா? இந்த இண்டஸ்ட்ரியில இல்லீகல் பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஓ அப்பா தாண்டி. முதல்ல அவரை உன்னால மாத்த முடியுமான்னு பாரு. அது முடிஞ்சதுன்னா அப்புறம் என்கிட்ட வா. You may go. உலகத்துல யாருக்கு தாண்டா கல்யாணம் நடக்கல, குழந்தை பிறக்கல. ஆனா இப்படி ஒரு பேரோட புகழோட முன்னுக்கு வர்றது பெரிய விஷயம்டா. எத்தனையோ பேர் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேர்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் என் பொண்ணை மேடையில ஏத்தி மெடல் கொடுத்தப்ப என் மனசு எப்படி இருந்தது தெரியுமா?
என்ன பாபு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ரஞ்சனிக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பீங்க? வாங்க சாப்பிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாப்போமா, அவ டியூட்டி முடிஞ்சு வர நேரம்ல. அவ வந்த உடனே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, அவ போலீஸ்காரிங்க, எப்ப என்ன வேலை வரும்னு அவளுக்கே தெரியாது. அவளுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கு, இன்னும் நீங்க மாத்திரை வேற போட்டுக்கணும். அட, அவளே வந்துட்டாங்க. வாமா ரஞ்சினி, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீ இல்லாம சாப்பிட மாட்டேன்னு உங்க அப்பா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. வா சாப்பிடலாம். என்னாச்சுமா ரஞ்சினி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? டியூட்டில எனி ப்ராப்ளம்ஸ்? என்ன ரஞ்சனி, டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் வீட்டு வாசல்ல ஷூவை கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட பழகிக்கணும். என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஹே ரஞ்சினி, எனி ப்ரெஷர் அட் ஒர்க்? வெளியில இருந்து வர பிரஷரை பத்தி நான் கவலைப்படல. ஆனா பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஊரை திருத்த போறதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பலப்பா. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு கிரிமினலா? சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு கிரிமினலா? இப்ப நம்ம சாப்பிடுற இந்த சாப்பாடு எத்தனை பேரோட வயித்துல அடிச்சு சேர்த்த காசுப்பா? பிசினஸ் பண்றேன்னு நீங்க வெளியில போகும்போதெல்லாம் கௌரவமா என்னோட அப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். நீங்க ஃபாரின் போகும்போதெல்லாம் பேப்பர்ல ஆட் வரும்போதெல்லாம் பார்த்துட்டு என்னோட அப்பான்னு நான் பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வேலை பார்க்குற ஸ்டேஷன் அக்யூஸ்ட் ஃபைல்ல உங்க போட்டோவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ரஞ்சனி, நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறன்னு தெரியுமா? நீ படிச்சிய IPS, அதுக்கு செலவழிச்ச பணம்லாம் யாருகிட்ட இருந்து வந்தது தெரியுமா உனக்கு? தெரியும்னா தெரியும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஊட்டியை 2ஆ பிரிச்சு அப்பாவும் சாமியப்பன் அங்கிளும் கோட்டை கட்டி ஆடுற அசிங்கத்தை நான் முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். வாய மூடி. பணம் காசு சேர்ந்ததுன்னா 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. வைத்தியர்காரங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டா அதெல்லாம் நீ உண்மையில எடுத்துப்பியா? உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குமா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியான்னு எனக்கு புரியல. உன்னோட புருஷன் ஒரு கிரிமினல் சொன்னதும் உனக்கு தூக்கி வாரி போட்டிருக்கணும். நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ அவரோட சட்டையை பிடிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா
இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அவருக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்க பாரு. அசிங்கமா இருக்குமா? ச்சீ. இந்த வீட்ல என்ன தவிர எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓ ரஞ்சனி, எதுக்குமா பதட்டப்படுற? ரிலாக்ஸ். இப்போ என்ன? இப்ப ஸ்டேஷன் ஃபைல்ல என் போட்டோவை பார்த்துருக்க, அவ்வளவுதானே? இத பாருமா, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ கிரைம். நத்திங் மோர் தென் தட். இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் தி வேர்ல்ட். ஓகே, இப்போ இதுல என்ன நடந்துச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஃபைல் மட்டும் கதை சொல்லலப்பா. சாமி அப்பன் அங்கிள் உங்களை பத்தி ஒரு காவியமே என்கிட்ட பாடினாரு.